श्री गुरुभ्यो नमः। ओम श्री गुरुभ्यो नमः। ओम श्री गुरुभ्यो नमः। இந்த புனிதமான ஒரு மணி நேரத்தை சிவ சிந்தனையில் செலவிடுவோம். மாணிக்க வாசகரின் வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஆன்மாவை சுத்திகரிக்கும் மருந்துகள். ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும் போது அது நம் மனக்கண்ணில் ஒரு காட்சியாக விரியட்டும். தெளிவு பிறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கே, தெளிவற்ற நிலையில் ஏற்படும் தவிப்பும் அவனுக்கே. உணர முடிந்தால் அது அவன் அருள், உணர முடியாமல் தவித்தால் அது நம்மை பக்குவப்படுத்த அவன் நடத்தும் நாடகம். வாக்கு பலிதமும் நல்ல தெளிவான சிந்தனையுள்ள மனமும் லட்சுமி தேவியின் தாமரை கண்களின் கடாட்சமும் நோயில்லா வாழ்வும் அருள அந்த கற்பக விநாயகரை வேண்டி வணங்குவோம். சாலா நாகப்பனாச்சி. விநாயகர் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. தேங்க்யூ ஆச்சி. எவ்வுயிர்களாயினும் தம்மறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அறியவன். அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவாம். அப்படியே அறிவதற்கு அரியவனாய் இருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் எனும் பெரும் கருணையை கொண்டவனாய் இருக்கிறானாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவி. பிறை சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவனாம். அளவிட இயலாத ஒளியினை உடையவனாம். அவனை வாழ்த்தி வணங்குவோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவா திருச்சிற்றம்பலம். அளவற்ற தேவர்கள் சிவனையே நேராக கண்டு சென்று வழிபட்டனர். ஆயினும் அவர்கள் துன்பமின்றி வாழ்ந்ததாக வரலாறில்லை. பின்பும் துன்பம் எய்தியதாகவே வரலாறுகள் உள்ளன. ஆகையால் துன்பமில்லா வாழ்வை பெறும் வகையில் சிவனை வழிபட்ட அவரை அடைந்த குருவை நாம் வழிபட்டால் அவரது அருளால் நமது துன்பம் நீங்கி சிவனை உணரும் வழி கிடைக்கும். குருவணக்கம் சொல்ல வராங்க தீபா. திருச்சிற்றம்பலம். சிவனை வழிபட்டார் எண்ணிலி தேவர்கள், அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டங்கு ஆமாறு காட்டும் குருவை வழிபடில் கூடலும் ஆமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாண்டியனின் வெப்ப நோய் தீர்த்து சைவத்தை நிலைநாட்டிய சீர்காழி பிள்ளையின் திருவடிகளுக்கும் கடலில் கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்த திருநாவுக்கரசரின் மலரடிகளுக்கும் இறைவனை தோழனாக கொண்டு திருநாவலூரில் அவதரித்த வன்தொண்டரின் பாதங்களுக்கும் திருவாசகம் தந்து இறைவனை அன்பால் கட்டி போட்ட திருவாத ஊரரின் பொன்னடிகளுக்கும் போற்றி சொல்ல வராங்க வள்ளிமை. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை
கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு திருச்சதகத்தில் 7வது பகுதி காருண்யத்து இரங்கல். இதுல நம்ம முன்னாடி பார்த்ததுல இருந்து, திருச்சதகத்துல ஆரம்பத்துல இருந்து பார்த்ததுல இருந்து மெய் என்னன்னு உணர்ந்து, ஏன்னா மெய் உணராமல் இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த உலக பற்றுகள்ல இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மெய்யை உணர்ந்துட்டோம்னா அது ஒரு அதனுடைய தேடுதல் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத அந்த முதல்ல இதுல சொன்னாங்க. அப்படியே அதுல இருந்து சுட்டு அறுத்தல், நான்ற தன்மையை போக்குறதுக்கு எப்படி இறைவனிடம் வேண்டணும் அப்படிங்கறதுல இருந்து நேத்து அனுபவ சுத்தி பெறுவது எப்படி, அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதே அந்த அனுபவத்தை சுத்தி பண்ணக்கூடிய தன்மை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இது எல்லாம் பார்த்தாலும் அத பண்றதுக்கான வழி தெரியல. எல்லாம் தியரிட்டிக்கலா புரியுது, ஆனா பண்றது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கு. அதை நம்ம எல்லாருமே உணர்வோம். பண்ணணும்னு நினைப்போம், அந்த பண்ணணும்னு நினைக்கும் போதே கடினமாக இருக்கும். சில சமயம் அந்த பண்ணணுங்கிற எண்ணமே மறந்து போயிடுது. அப்ப அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம எப்படி கரை சேர்றது அப்படின்னா, ஒரே ஒரு வழிதான். நீ தான் என்னை நான் எல்லா குறைகளோடும் தான் இருக்கேன், நான் என்னுடைய குறைகள் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நான் எல்லா குறைகளோடையும் இருக்கேன், ஆனா இந்த குறைகள் எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் நீ கருணையே வடிவமானவன், கருணா ரச சாகரா அப்படின்னு சொல்லுது லலிதா சஹஸ்ரநாமம். கருணை கடல், கடல் போன்றவன் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ உன்னுடைய கருணையால, நீ கருணையே வடிவமானவன், அதனால நீ உன்னுடைய கருணையின் பேர்ல எனக்கு நீ இறங்கி எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்றாரு. நீ இறங்கி என்னைய சேர்த்துக்கணும், உன்னுடைய திருவடிகளில் என்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த காருண்யத்தை இரங்கல். உன்னுடைய காருண்யத்தால இறங்கி என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுல முதல் பாடல் தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, வான விருத்தனே போற்றி, எங்கள் விடலையே போற்றி, ஒப்புயில் ஒருத்தனே போற்றி, உம்பர் தம்பிரான் போற்றி, தில்லை நிறுத்தனே போற்றி, எங்கள் நின்மலா போற்றி போற்றி. இவ்வுடலோடு வாழ்ந்திருத்தலை பொறுக்க முடியவில்லை, சுகத்தை கொடுப்பவனே காத்தருள்க. தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா. இந்த ஏன்னா விவேகானந்தர் சொல்லும் போது சொல்றாரு, கடைசி விவேகானந்தரோட கடைசி நிலையில் சொல்றாரு, அவர் நான் இங்க இருந்து கூடிய சீக்கிரத்துல போக போறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்க கிட்ட மட்டும் அதை சொல்றாரு. அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப ஆற்றாமையில அழுகுறாங்க. அப்படி அழுகும் போது அவர் சொல்றாரு, என்னுடைய கான்சியஸ்னஸ் அது ரொம்ப விரிஞ்சுகிட்டே போகுது, அந்த கான்சியஸ்னஸ தாங்கக்கூடிய தன்மை இந்த உடலுக்கு இல்ல, அதையும் மீறி அது போகுது. அதனால நான் இந்த உடலை விட்டு போறது ஒண்ணும் ஒரு சோகமான நிகழ்வு அல்ல அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக அந்த அந்த இதை சொல்றதாக விவேகானந்தரோட வரலாறுல வருது. அப்போ அது போல இங்க இந்த காய வாழ்க்கை, அந்த உடம்பை விட்டு வெளியில போய் அந்த சுதந்திரத்தை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு, இப்ப கூடு விட்டு கூடு பாயிறது அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இந்த ஆன்மாவே திருமூலரோடதுல அவர் திருமந்திரத்தில் ஏகப்பட்ட விளக்கம், அந்த ஆன்மா அந்த உடல்ல இருந்து இருக்கிறதும் அது வெளியில போகிறதும் அதற்கான நிலைகளும் ஏகப்பட்ட திருமந்திரங்கள்ல விளக்குறார். அப்ப அப்படியும் இருக்கு. அவர் திருமூலர் தன் உடலை காயகல்பமாக்கி வைத்தார். அதாவது என்ன பண்ணாலும் அந்த உடலை இது பண்ண முடியாதுன்னு அப்படி ஒரு சித்த யோக முறை அது. அப்படி அவர் அந்த உடலை ஆக்கி வச்சிருந்தார். ஆனாலும் அந்த உலக நியதிப்படி, இயற்கையின் நியதிப்படி எது ஒன்றும் இந்த பஞ்சபூதங்களால் ஆனது,
அழிவை சந்தித்தே ஆக வேண்டும். அதனால அவர் அவருடைய உடம்புல இருந்து தன்னுடைய ஆன்மாவை வெளியில எடுத்து வேற ஒரு விஷயத்துக்காக போயிருக்கும் போது இந்த உடல் எரிக்கப்படுது அப்படின்னு அவருடைய இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ இங்க மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு, அதை அந்த மெய் உணர்ந்ததால், அந்த அனுபவத்தை பெற்றதால், இந்த காய வாழ்க்கை இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுல இருக்க முடியல, இந்த உடல் வந்து கட்டுப்பாடா இருக்கிறது மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க, ரொம்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இதுல அப்படின்னு. ஏன்னா வெளியில போய் பார்த்தவர்களுக்கு தானே, அந்த சுதந்திரத்தை அனுபவித்தவர்களுக்கு தானே தெரியும் இதுல இருக்க லிமிடேஷன்ஸ். நமக்கு வந்து வெளியில பார்க்காததுனால, எக்ஸ்போஷர் இல்லாததுனால நம்ம இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறது இதுல இருந்து புரியுது. சோ உடலோடு வாழும் இந்த உலக வாழ்க்கை என்னால் தாங்க முடியவில்லை சங்கரா. சிதாகாசத்தில் உறையும் பழையோனே, விண்ணுலகத்திற்கு மூத்தோனே, இந்த இந்த பிரபஞ்சமே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டமும் உருவாவதற்கு முன்னாடியே இருந்தவனே அப்படின்னு சொல்ற. காத்தருள்க, அடியாருடைய அண்ணலே காத்தருள்க, நீந்தான் என்னைய காப்பாத்தணும், எனக்கு உன்னைய வந்து சேர்றதுக்கான வழி தெரியல, இத்தனையும் இதெல்லாம் பண்ணலாம்னு சொன்னாலும் அதை பண்றதுக்கான வழி தெரியல, அதனால நான் உன்னையவே போற்றி பாடுறேன், நீ கருணையானவன், அதனால நீ என்னை காத்தருள்வாயாக. வானவர் தலைவனே காத்தருள்க, தில்லை மன்றில் நடமாடுவோனே காக்க, எங்கள் தூயவனே காக்க காக்க அப்படின்னு இதுல சொல்றாங்க. இதுல வந்து அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டரும் இதே போல ஒரு பாடலை சொல்றாரு. பாடல் 22ல வருது. கொடியே இளவஞ்சி கொடியே எனக்கு வம்பு பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரமன் முதலாய தேவர் பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கின் இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன். இங்க எப்படி அந்த பரம்பொருளை எம்மான் எம்பெருமான் ஈசனே அப்பா எனக்கு தலைவனே என்னுடைய முதலாளியே இப்படி ஒரு ஆண் பாவமாக இங்க வச்சு பார்க்கும்போது அதே பரம்பொருளை இந்த காருண்யம் அப்படின்னு சொன்னோடனேயே தாயிற் சிறந்த தயாவானவன், அப்போ அவன் அந்த பரம்பொருளை அம்மாவாக உருவகிக்கும் போது, ஏன்னா கருணை அப்படின்னு சொன்னோடனே அம்மாவினுடைய ஞாபகம் வருது, அப்ப அந்த பரம்பொருளே அம்மாவாக இருந்தா, அப்ப இதே வரிகளை எம்பெருமானுக்கு மாணிக்க வாசகர் பாடினத அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில அம்பாளுக்கு பாடுறார். கொடியே இளவஞ்சி கொம்பே, கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரமன் முதலாய பிரம்மா முதலாய மும்மூர்த்திகளுக்கும் முன்னாடி தோன்றியவளே, தேவர் பெற்ற அம்மே, தேவர்களை எல்லாம் பெற்ற அம்மே, அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே, எனக்கு வந்து இந்த இதை விட தெரியல, அதனால இத வந்து பிறவாமல் நான் இருக்கிறதுக்கு நீயே என்னை வந்து ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு இதே கருணையோட நீ வந்து என்னை ஆண்டு கொள்ளணும்னு கேட்கக்கூடிய அதே மாதிரியான பாடல் வரிகள். இத பாடலாம். உமா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. உமா உமா பாடு. திருச்சிற்றம்பலம். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, வான விருத்தனே போற்றி, எங்கள் விடலையே போற்றி, ஒப்பில் ஒருத்தனே போற்றி, உம்பர் தம்பிரான் போற்றி, தில்லை நிறுத்தனே போற்றி, எங்கள் நின்மலா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூமா. அடுத்த பாடல். போற்றிவோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றிவோம் நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்று இல்லை, போற்றிவோ நமச்சிவாய புறமென்னை போக்கல் கண்டாய், போற்றிவோ நமச்சிவாய செய்ய செய்ய போற்றி போற்றி. இந்த வரிகளை படிக்கும் போது இந்த வரிதான் ஞாபகம் வருது. சிவபுராணத்திலேயே நமக்கு இதை எல்லாத்தையும் அடக்கக்கூடிய எல்லா வரிகளும் சிவபுராணத்திலேயே வந்துடுச்சு, அதனாலயே என்னவோ அதற்கு பெயர் சிவபுராணம். எல்லாமே அதுக்குள்ள அடக்கமாக இருக்கு. அப்ப இந்த வரிகளை படிக்கும் போது
போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. ஒரே ஒரு வழி என்ன, ரொம்ப எளிய வழி, நமக்கு பிடித்தமான வழியும் கூட. அவனை போற்றி 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 புகழ்ந்து இருந்தோமானால், அவனை அப்படின்னா பரம்பொருளை, நமக்கு ஏதாவது மனசுக்கு ஹிண்ட்ரன்ஸா இருக்கா, ஒரு மாதிரி நெருடலா இருக்கா சில விஷயங்கள், அது வெளி விஷயங்கள்ல மட்டும் இல்ல, இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அப்படி சில விஷயங்கள் நடக்கலாம் இருக்கலாம். அப்படி எதெல்லாம் நெருடலாக இருக்கோ அதுக்கெல்லாம் கவனம் செலுத்தாமல், முக்கியத்துவம் அளிக்காமல், நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது நமக்கு இறைவன் கிட்டயோ இல்ல உலக விஷயங்களிலோ, அது எதுவானாலும் சரி. ஏன்னா உலக விஷயங்களிலும் அவன் இருக்கிறான், இந்த உலகத்திலும் அவன் இருக்கிறான், எல்லாத்திலையும் இருக்கிறான். அப்ப எல்லாத்தையும் அவனாக பார்த்து அதையே போற்றி போற்றி, அவனை போற்றி, உலக விஷயத்தை போற்றக்கூடாது, அதில் இருக்கும் அவனின் தன்மையை போற்றி 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 புகழ்ந்து இருந்தால் பொய் கெட்டு மெய்யாவார். பொய் என்பது மாயை, அந்த மாயை விலகி மெய்யானார், அவரே மெய்யாவாராம். யார் போற்றி இருந்தாரோ அந்த அந்த மனமே மெய்யாகும், அந்த ஆன்மாவே மெய்யாகும். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். அப்படிப்பட்டவர்களை அவன் என்ன பண்ணுவானா, அவனுடைய கருணையால மீட்டிங்கு வந்து அவர்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்து, ஏன் மீட்டு அப்படின்னு வருது அப்படின்னா, ஒரு குழியில சிக்கி இருக்கவங்கள மீட்கணும், ஒரு புயல்ல சிக்கி இருக்கவங்கள மீட்கணும், ஒரு சுழல் தண்ணியில சிக்கி இருக்கவங்கள மீட்கணும். அப்படி சுழல் தண்ணியில சிக்கி இருக்காங்களோ இல்ல புதைகுழியில் சிக்கி இருக்கிறவர்களையோ அதுக்குள்ளேயே இருக்க இன்னும் ஒருவரால மீட்க முடியுமோ? முடியாது. அப்போ யாரால மீட்க முடியும் இவர்களை எல்லாம்? மேலே அதுக்குள்ள இல்லாம வெளியில் நிற்பவராலதான் மீட்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட இறைவனான நீ மீட்டிங்கு வந்து மீட்டு கொண்டு வந்து என்ன பண்ணுவாரா, நமக்கு இன்னும் வினைகள் உண்டு, நம்ம வினைகள் அது எண்ணில் அடங்காது, அப்படி மூட்டையா நம்ம வச்சிருக்கோம். அந்த வினைகளை நம்மளே எல்லாத்தையும் கழிக்கணும்னா ஒரு நாளும் அது கழிச்சு முடியாது. அதை கழிக்க போறோம்னு சொல்லிதான் பல வினைகளை நிறைய புதுசா சேர்த்துக்குவோமா. அப்போ இது முடிவில்லாத சுழல். அதனால இதுல இருந்து நீ தான் மீட்கணும். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி, அந்த வினைகள் என்னை சாராமல், அந்த வினைகள் அந்த ஆன்மாவை சாராமல், மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமல் மெய்யே என்ன போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குழம்பை கட்டளிக்க வல்லானே. தேங்க்யூ. கள்ளப்புறக்குழம்பை கட்டளிக்க வல்லானே. சோ அதாவது இதை அழிக்க வல்லவன் நீ மட்டுமே, அதனால நீ என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு. சோ இத போற்றி போற்றின்னு அதனாலதான் நம்ம இந்த பாடல்கள்ல, இந்த காருண்ய திறங்கள்ல வேற ஒண்ணுமே இல்ல, அவனை போற்றி போற்றி கெஞ்சி கெஞ்சி கொஞ்சி இறைவனை மாணிக்க வாசகர் நீ வரணும், என்னைய நீ பார்க்கணும், என்னை நீ சேர்த்துக்கணும் அப்படின்னு கேக்குறதுதான் இந்த பாடலே. இதுல சைன் அப் ஷீட்ல அண்ணன் பெரிய அண்ணன் இது ரவி அண்ணாவோட மெட்டு, கிட்டத்தட்ட அவங்க உமா பாடின மாதிரி தான் இருக்கும். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். போற்றி ஓம் நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். போற்றி ஓம் நம சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை. போற்றி ஓம் நம சிவாய புறமெனை போக்கல் கண்டாய். போற்றி ஓம் நம சிவாய ஜய ஜய போற்றி போற்றி, ஜய ஜய போற்றி போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணன். தேங்க்யூ. அடுத்த பாடல். போற்றி என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல், போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி. போற்றி நின் கருணை வெள்ள புது மது புவனம், நீர்த்தீ காற்று இயமானன் வானம் இருசுடர் கடவுளானே.
நிலை அல்லாதவற்றில் பற்றுடைய என்னை போன்றவரையும் ஆட்கொள்ளும் ஈகை மிக்க பெருந்தகை நீ. உனக்கு வணக்கம். உனது திருவடிக்கு வணக்கம். தலைவனே வணக்கம் வணக்கம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வான், உயிர், ஞாயிறு, திங்கள் ஆகிய எட்டினையும், இது காஸ்மாஸ் ஃபார்ம், ஈசனுடைய அந்த 8 வடிவங்கள், காஸ்மிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. நிலம், நீர், காற்று, பஞ்சபூதங்கள், நிலம், நீர், காற்று, நெருப்பு, வான், உயிர், ஞாயிறு, திங்கள், சந்திரன், சூரியன், உயிர், ஆன்மா, இந்த 3ஐயும் சேர்த்தோம்னா காஸ்மிக் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஆகிய 8னையும் வடிவாக கொண்டு அவையாகிய கடவுள் தன்மை கொண்டவனே. இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டுல 8ம் 2ம் அறியாதவன் நான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. அப்ப அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, இந்த 8ம் 2ம் என்ன அப்படின்னு. அதை தேடி பார்த்தேன். எனக்கு அதனுடைய விளக்கம் அப்போ கிடைக்கல. ஆனா இந்த 8க்குள்ள விளக்கம் இங்க இருக்கு. இந்த 8ங்கிறது காஸ்மிக் ஃபார்ம், 2 என்பது அந்த தத்துவமும் சக்தி வடிவமாகவும் இருக்கக்கூடிய 2 தன்மையாக இருக்கக்கூடியது. அதுதான் 8ம் 2ம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறது இங்கே விளங்குகிறது. உன் கருணைக்கு புதிய தேன் ஒப்பானது, அதாவது ஆகிய 8னையும் வடிவாக கொண்டு அவையாகிய கடவுள் தன்மை கொண்டவனே, உன் கருணைக்கு புதிய தேன் ஒப்பானது, அருள் வெள்ளம் எம்மை காக்க என்பது பொருள். இதுதான் இதற்கான விளக்கமாக வருது. இத படிக்கலாம். அருள் அருண் படி. போற்றியன் போலும் பொய்யர் தம்மையாற் கொள்ளும் வள்ளல், போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி. போற்றி நின் கருணை வெல்ல புதுமது புவனம் நீத்தி, காற்றிய மானன் வானம் இரு சுடர் கடவுளானே. சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அருண். அடுத்த பாடல். கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டு அருள் போற்றி, விட உளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி, உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்தருளு போற்றி, சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி. மனம் மொழி மெய்களை கடந்த பெருமானே வணக்கம். அடியேனை கண் பார்த்து இறங்குக வணக்கம். உன் கடைக்கண் விழியால என்னை பார்க்க மாட்டாயா அப்படின்னு கேட்பாரு அபிராமி பட்டர். உன்னுடைய கடைக்கண் போதும், அதாவது நீ ஃபுல்லா கூட என்னைய பார்க்க வேண்டாம், அது ஓரத்துல ஒரு பார்வை என்னைய பார்க்க மாட்டாயா அப்படிங்கிற மாதிரி, என்னை கண்டு கொண்டு அருள் போற்றி, என்னை பாரு, பார்த்த அருள் கொடு. என் உள்ளத்தை அன்பால் உருகுவித்து என்னை அடிமை கொண்டிட வேண்டுகிறேன். என்னுடைய உள்ளத்தையும் உனக்கே அர்ப்பணிக்கும்படி உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் நீ. ஏன்னா அவன் எல்லோரையும் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறான். ஆனா நம்ம மனம் அவனுக்கு உருகுதா அப்படின்னு கேட்டா இல்ல. அது 2 பக்கமும் இருந்தாதான் அந்த பரஸ்பர இன்பம் இருக்கும். அப்படிங்கறதுனால என்னையும் உள்ளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி, உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்தருளு போற்றி. இந்த உடலை நீக்கி விரைவாக வீட்டினை கொடுத்தருளுக வணக்கம். உலகினருக்கு இறங்கி கங்கையானது உலகை அழிக்க ஒட்டாமல் சடையின் கண்ணே கங்கையை ஏற்ற அமைத்து கொண்ட இன்ப வள்ளலே வணக்கம் வணக்கம். கங்கை தேவரலோகத்துல இருந்து வரும்போது தன்னுடைய சடாமுடியால கங்கையினுடைய வேகத்தை தடுத்து ஆட்கொண்ட சங்கரா போற்றி போற்றி அப்படின்னு சொல்றாங்க. சாலா நாகப்பனாச்சி. சாலா நாகப்பனாச்சி அன்மியூட் பண்ணிக்கணும். ஆச்சி இருக்கீங்களா? ஆச்சி இப்ப அன்மியூட் பண்ணுங்க. இப்ப வருது. கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டு அருளு போற்றி, விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி, உடலிது கலைந்து தொல்லை உம்பர் தந்து அருளு போற்றி, சடையுளே கங்கை வைத்த
சங்கரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. அடுத்த பாடல். சங்கரா போற்றி மற்றோர் சரணிலேன் போற்றி. கோலப்பொங்கு அரா அல்குல் செவ்வாய் வெள்நகை கரியவாள் கண் மங்கை ஓர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி. இங்கு இவ்வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இழித்திட்டேனே. சுகம் கொடுப்பவனே வணக்கம். நின்னை தவிர வேறு ஒரு புகலிடம் இல்லேன் வணக்கம். சீற்றம் கொண்ட பாம்பின் அழகிய படத்தை ஒத்த மேனியையும் சிவந்த இதழையும் வெள்ளிய பல்லினையும் ஒளியை உடைய கருங்கண்ணையும் உடைய மங்கை பருவத்தினளாகிய உமையை பாகமாக உடையவனே வணக்கம். அரியை காளை வாகனமாக கொண்டவனே வணக்கம். இவ்வுலகில் பொய் வாழ்வை சகிக்கிலேன், இதை அருவறுத்து விட்டேன். அந்த உண்மை பொருளை பார்த்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே மாயைன்னு தெரிஞ்சு போச்சு, இது எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் ஒருவனே உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இதுல இருக்க நீ பிடிக்கல, இங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த தன்னுடைய எண்ணத்தை இறைவனுக்கு தெரிவிக்கிற வாசகங்கள் தான் இந்த வாசகங்களாக இருக்கு. எப்போதுமே அருளாளர்கள் பார்க்கும்போது, இறைவனை பார்க்கும்போது அவருடைய தத்துவ ரூபத்தையும் அருள் வடிவத்தையும் இரண்டையும் சேர்த்தேதான் பாக்குறாங்க. அதனாலதான் இங்கேயும் மாணிக்க வாசகர் எப்போதும் சொல்லும் போதும் சிவபெருமானையும் உமையவளையும் சேர்த்தே சொல்கிறார். அந்த ஏன்னா கருணை அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து அந்த சக்தி ரூபத்தை விடுத்து சொல்லவே முடியாது. தர்மமே அந்த பரம்பொருள். தர்மம்ங்கிறது அந்த தத்துவம், அந்த தத்துவ ரூபம் தான் வந்து அப்சல்யூட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும். அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்தாதான் அதுக்கு அடுத்தது நம்ம அதை வந்து எடுத்து கட்டுவோம். அதுக்கு கட்டுறதுக்கு ஆற்றல் வேண்டும், எனர்ஜி வேணும், சக்தி வேணும், இயக்கம் வேண்டும். அப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கக்கூடியது அந்த தத்துவம். அந்த தத்துவமாக இருக்கக்கூடியது பரம்பொருளுடைய ஒரு பக்கம். அதே ஆற்றல் கொண்டு எழும்பி நிற்கும் வடிவமாக உருவெடுக்கும் போது அது ஒரு இயக்கம். இயக்கம் அப்படின்னு ஒன்று வந்துட்டாவே அது சக்தி வடிவம். இயங்காமல் இயக்கமற்ற நிலையில அப்ப இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு எந்த விதமான இதுவும் வடிவமோ இல்ல இருக்காது. அப்ப அப்படி இருக்கும்போது அத தத்துவார்த்தம்னு, அதே ஒரு வடிவம் எடுத்து இருக்கும் போது அத வந்து சக்தி வடிவம்னு சொல்ற. இது ஒரே பரம்பொருள் தான். இதுல வந்து இந்த ஒரு தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதுவும் அதுவும் வேற வேறையா நமக்கு தெரியுது. ஆனால் அவன் ஒருவனே, அவனுடைய அருளே சக்தி வடிவம். மியூட் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். இந்த பாடல் அதனால இங்கே இறைவனையும் அம்பாளையும் சேர்த்தே அந்த காருண்ய திறங்கள்ங்கும் போது அம்பாளையும் சேர்த்தே அழைக்கிறார் மாணிக்க வாசகர். இதையும் படிக்கலாம். சித்தண்ணாமலையார். சங்கரா போற்றி மற்றுவோர் சரண்நிலையேன் போற்றி. கோலப் பொங்கு அரா அல்குல் செவ்வாய் வெள்நகை கரியவாள் கண் மங்கை ஊர்பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி. இங்கு இவ்வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இழித்திட்டேனே. அந்த தர்மம் ஒரு வடிவம் எடுக்கும் போது அந்த வடிவம் வந்து ஆண் ரூபமாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து விஷ்ணு ரூபம், அதாவது எம்பெருமான் நாராயணன். அதையே பெண் வடிவமாக பார்த்தோம்னா அம்பாள் ரூபம். அதனாலதான் அம்பாளை வந்து தங்கையாகவும் நாராயணனை அண்ணனாகவும் அப்படி நமக்கு இந்த உறவுக்குள்ள கொண்டு வந்தோம்னா நமக்கு புரிந்து கொள்வது எளிது அப்படிங்கிறதுக்காக நமக்கு புரிஞ்ச மொழியில விதத்துல நம்ம அதை வந்து கொண்டு வரோம். ஆனா இது அனைத்துமே ஒரே பரம்பொருள் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இந்த இடத்துல மால்விடை ஊர்தி போற்றி அப்படின்னு வருது. ஏன்னா அந்த பரம்பொருளுடைய கருணையை கொண்டு சேர்க்கக்கூடியது சக்தி தான். அந்த சக்தி வடிவமாக வர்றது மால்விடை ஊர்தியாக நாராயணன் இருக்கிறார் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. அங்க அம்பாளும் வருகிறார்,
நாராயணனும் வருகிறார். அடுத்த பாடல். இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி, பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி, பிழைத்தவை பொறுக்க இருந்தாம் பெரியவர் கடமை போற்றி, ஒளித்திடு இவ்வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே. யானே என்னை மிகவும் வெறுத்துவிட்டேன், எங்கள் வள்ளலே வணக்கம் வணக்கம், உன்னை யான் குறை கூறேன், அடியேனை அடிமையாக உடைய திருவடிக்கு வணக்கம், இயற்றிய தவறுகளை எல்லாம் மன்னித்தல் பெரியோரின் கடப்பாடு ஆகும், ஆகவே பெரியோனான நீ சிறியோனான என் பிள்ளையெல்லாம் பொறுத்தருளுக, வீட்டுலகின் எங்கள் தலைவனே இவ்வாழ்க்கையை விரைவில் தொலைத்தருள்க வணக்கம். இதெல்லாம் தெரியுது, எல்லாமே நம்ம தியரட்டிக்கலா பாக்குற ஆன்சர் கூட தெரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுங்கிற வழிதான் தெரியல. அப்போ என்னுடைய பிழையெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கே சலிச்சு போச்சு, நான் சரியாவேன்னு எனக்கே தோணல, தெரியல. அப்போ நீ பெரியவன், பிழை பொறுத்து அருளுவது உன் கடன், அது பெரியோருக்கு அழகு இல்லையா, அதனால நீ என்னை ஆட்கொள்ள எம்பிரானே அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல. மாணிக்க மன்னன். மாணிக்க மன்னன் படி. மாணிக்க மன்னன். கேட்கலையே, அன்மியூட் பண்ணிட்டீங்களா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதானே, இப்ப கேக்குது. நான் ஜஸ்ட் இப்பதான் ஃபீட்பேக் இருக்கானே. ஓகே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி, பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி, பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி, ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணே, ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ. அடுத்தது. எம்பிரான் போற்றி வானத்தவர் அவர் ஏறு போற்றி, கொம்பர் ஆர் மருங்குல் மங்கை கூற வெள்நீர போற்றி, செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி, உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி, எங்கள் வள்ளலே வணக்கம், வானுலகில் உள்ள தேவர் பலர் அருள் அவரவருக்கு தக்கவாறு அருளும் சிங்கமே வணக்கம், கொடி போன்ற இடையுடைய மாதினை ஒரு பாகம் உடையவனே திருவெண்ணீருடையாய் வணக்கம், செம்மேனியுடைய பெருமானே வணக்கம், அழகிய தில்லை ஞான பொதுவினையுடையாய் வணக்கம், வீடுடையானே வணக்கம், என்னை அடிமையாக உடைய ஒப்பற்றோனே வணக்கம். தேவர்களுக்கு அவரவருக்கு தக்கவாறுன்னு ஒவ்வொரு மனமும் வேறு வேறு மாதிரி, ஒவ்வொரு மனமும் யூனிக்குங்கிறதுக்கு எனக்கு தமிழ் வார்த்தை தெரியல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாம் ஒரு மாதிரி அல்ல, எல்லாம் ஒரே மாதிரி, ஏதாவது ஒரு விதத்துல நம்ம சேர்க்கலாம், ஆனா ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால அந்தந்த மனதுக்கு ஏற்றவாறு அருள் புரியக்கூடிய சிங்கமே வணக்கம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கடைசியா முடிக்கும் போது, போனதுலதான் சிவபெருமான வடிவமாக கூப்பிட்டாரு இல்லையா, அம்பாளோட நாராயணனோட கூப்பிட்டார். இந்த இடத்துல கடைசியா முடிக்கும் போது என்னை ஆளுடை ஒருவ போற்றி, நீ ஒருவனே அப்படின்றார். ஒருவன் தான் இங்க எல்லாம், மொத்தமும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டமும் ஒரே கான்சியஸ்னஸ் தான், எல்லாம் ஒன்றோடு ஒன்று. யோகிராமையா சொல்றாரு, எப்படி மாலையில் மணி கோர்க்கப்பட்டுள்ளதோ அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய அனைத்தும் ஒன்றோடு ஒன்று கோர்க்கப்பட்டுள்ளது. அதனாலதான்
நம்ம என்ன செய்யறோமோ அது திரும்ப நமக்கு வரும்னு சொல்றோம்ல. எப்படி வருது இந்த இது எல்லாமே ஒரு சுழற்சியாக எப்படி இயங்குகிறது? எல்லாமே ஒன்றோடொன்று கோர்க்கப்பட்டதுனாலதான் நம்ம எது செய்யறோமோ அது நமக்கு திரும்ப வருகிறது. அப்ப எது ஒன்றும் தனித்து விடப்படவில்லை அப்படிங்கறத ரொம்ப அழுத்தி சொல்றாங்க. அதனால இது எல்லாமே ஒரே சித்தமாக இருக்கு, ஒரே பரம்பொருளாகத்தான் இருக்கு. அது ரொம்ப அழுத்தி இந்த இடத்துல சொல்றாரு, என்னை ஆளுடை ஒருவ போற்றி அப்படின்னு. இந்த பாடலை படிக்கலாம். ஜெயம் அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெயம் படி. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் போற்றி வான தவறவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குல் மங்கை கூறவெண் நீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ. சோ அடுத்தது ஒருவனே போற்றி ஒப்புயில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருக நின்பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே. கடவுளாகிய ஒருவனே வணக்கம், தன்னிகர் இல்லாத தந்தையே வணக்கம், தேவருடைய பரமாச்சாரியனே வணக்கம், அடியோமுடைய இளமை செல்வி நிறைந்த சோதியே வணக்கம். இளமை செவ்வி நிறைந்த சோதியே வணக்கம். இங்கே வா என்ற அடியேனை உன்னிடம் நீ அழைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா வணக்கம். ஆதரவின்றி தனிப்பட்ட எனது துணையின்மையை ஒழித்து உன் திருவடி துணையை கொடுத்தருளுக வணக்கம். தேவருடைய பரமாச்சாரியானே, தேவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவாக இருப்பவனே வணக்கம். அடியோனுடைய இளமை செவ்வி நிறைந்த சோதியே வணக்கம். இளமை செவ்வி நிறைந்த, அது என்றும் இளமை கொழுந்தாக இருக்கக்கூடியவனே வணக்கம். நீதான் என்னைய வான்னு கூப்பிடணும். ஏன்னா அவனுடைய வார்த்தை அவன் மனதுல ஒரு எண்ணம் எழுந்துட்டா கூட அது மேனிஃபெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமும் எப்படி உருவாச்சான், அவன் நினைச்சானா நினைச்ச உடனே எல்லாமே உருவாச்சான். அப்படி அந்த எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருக்கக்கூடிய, எந்த இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு எண்ணமானது உதிக்குமானால் அது மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி நீ இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் உருவாக்கணும். அப்படி இமை திறந்து மூடுறதுக்குள்ள நீ அதை அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் உருவாக்கி அதை காத்து படைத்து காத்து அழித்து அருள்பவன் நீ அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமம் வருது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பண்ணக்கூடியவள் நீ அப்படின்னு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய இளமையே வடிவமானவள் நீ. இங்கே வான்னு நீதான் சொல்லணும். நீ சொல்லிட்டானா அது உடனே நடந்துரும். அதனால நீ சொல்லுப்பா, உன் திருவாயால நீ சொல்லே அப்படின்னு சொல்ற. யோகிராம் ஐயாவும் சொல்றாரு, அந்த நாமதீட்சை குருவை கிட்ட இருந்து பெறும்போது அவருடைய வார்த்தை, நீ போய் இதை 24 மணி நேரமும் சொல்லு அப்படின்னு அவர் சொன்னதோட அந்த வாக்கினுடைய சக்தி தான் என்னைய சொல்ல வச்சது. நான் சொல்லணும்னு முயற்சி தான் பண்ணினேன், நான் சொல்லல. ஐ வாஸ் ட்ரையிங் அண்ட் ட்ரையிங் அப்படின்றாங்க. அந்த ட்ரையிங்னு சொல்லும் போது நீ முயற்சி பண்ணு போதும், நீ அடைய வேண்டாம். நீ முயற்சி பண்ணணும்னு நம்ம அந்த முயற்சிக்கு அவரை வேண்டி வணங்கி முயற்சி பண்ணணும்னு நினைச்சு முயற்சி பண்ணு போதும் அப்படிங்கறதான் நமக்கு அதுல சொல்றாரு. அப்ப நீ என்னைய வானு கூப்பிட போதும். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பலம் உண்டு, சக்தி உண்டு. வருக என்று என்னை நிற்பால் வாங்கிட வேண்டும் போற்றி. ஆனா நம்ம நீ வானு கூப்பிடுன்னு நம்ம சொன்னாதான் அவர் கூப்பிடுவாராம். இல்லைன்னா நமக்கு வேற, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை பார்த்துட்டு வரேன், இங்க இருக்கேன், இதை பண்றேன் அப்படின்னு சொன்னா நீ நல்லா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளை இருக்க விட்டுருவார். ஆனா இவர்கள் எல்லாம் அருளாளர்கள் எல்லாம் உணர்ந்துட்டாங்க, இந்த உடலுக்கும் இந்த உலக இன்பம் மாயை, இந்த உடலுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு, மெய் என்ன என்பதை உணர்ந்து விட்டார்கள். இந்த ஆன்மா, இந்த உடல் இருக்கும் போதே இந்த ஆன்மா வெளியில் போய் அதனுடைய சுதந்திரத்தை அனுபவித்து திருப்ப இந்த உடலுக்குள் வரும்போது இதனுடைய கட்டுப்பாடுகள் அதை அமுக்குகின்றன. அதனால இதை விட்டு நீ என்னை வானு கூப்பிட்டுக்க, அந்த சுதந்திரத்தை நான் அனுபவிக்கிறேன்
அப்படின்னு நின் தருக நின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே அப்படின்னு சொல்லப்படுது. இது 8வது பாடல் தில்லையாச்சி சைன் அப் பண்ணிருந்தாங்க. இல்ல, she is not available-னு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓகே So somebody can raise the hand and proceed. பாலாஜி ரைஸ் பண்ணிருக்காங்க. பாலாஜி படி. நான் 9th சைன் பண்ணிருக்கேன். இட்ஸ் ஓகே இல்ல 8 somebody wants to sing na I can do 9th. ஓகே, வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க? அழகு படி. அழகு படி. சிவா திருச்சிற்றம்பலம். ஒருவனே போற்றி ஒப்பு இல் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனின் தனிமை தீர்த்தே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அழகு. சோ அடுத்த பாடல். தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வார்ந்த நஞ்சு அயின்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி ஆர்ந்த நின்பாதம் நாயேற்க அருளிட வேண்டும் போற்றி. முடிந்த அன்புருவமாகிய அடியாரிடத்தே அவரை பார்க்கிலும் மிகுந்த அன்புடையவனே வணக்கம். அடியார்னா அடியார் உள்ளம்தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமா. அவர் எங்க இருக்கிறார்? எங்கெங்கயோ போய் தேடுறோம் அப்படின்னா அவர் அடியாரினுடைய உள்ளத்துல இருக்கார். அதனாலதான் நம்ம ஸ்டார்டிங் திருமூலருடைய அந்த திருமந்திரத்திலையும் குரு வணக்கத்திலையும் பார்த்தோம், குருவை வழிபடில் கூடலும் ஆமே, அவரோடு சேரலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் அந்த பரம்பொருளானவர் எங்க இருக்கிறார்னா அடியாருடைய உள்ளத்தில் இருக்கிறார். அதனால குருவை வழிபடில் நம்ம குருவை ஃபாலோ பண்ணி போகும்போது அவரை கூடலும் ஆமே அப்படின்னு சொல்லப்பட்டது. எனது பொய்மையை நீக்கியும் என்னை அடிமையாக கொண்டு அருள் செய்யும் பெருந்தன்மையனே வணக்கம். இங்க மாணிக்க வாசகரோட வரிகள்ல அவர் எல்லாமாகவும் சொல்லுவாரு. அதனாலதான் இதை பதிபத்தினி பாவம்னு சொல்லப்படுது. இப்ப பிள்ளை அப்படின்னா அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை அப்படி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு உரிமையான பாவனை உண்டு. உரிமையா போய் கேட்கும். திருஞான சம்பந்தர் கேட்கும் போது எனக்கு இது வேணும் அப்படின்னு உரிமையா கேட்பார். அதே அப்பருடைய தாசர் முதலாளி தொழிலாளி அப்படின்னு பார்க்கும்போது என்னை ஆண்டவன் நீ அப்படின்னு எனக்குன்னு நினைக்கிறதுக்கோ ஒரு இது செய்யறதுக்கோ எனக்கு எந்த உரிமையும் இல்லை. நீ என்ன கட்டளையிடுறியோ அதை செய்யறதுக்காக இருக்கக்கூடிய அடியவன் தான் நான் அப்படின்னு அந்த ஒரு பாவம் அவருடைய பாவம். நண்பன் பாவம், நண்பனுக்கும் உரிமை உண்டு, சரிசமமாக வச்சு பார்க்கக்கூடிய பாவம் உண்டு. இதுல பதிபத்தினி பாவம் உயர்ந்ததாக ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, இந்த பதிபத்தினியில் தான் பத்தினியாகப்பட்டவள் தாயாகவும் இருப்பாள், குழந்தையாகவும் இருப்பாள், தோழியாகவும் இருப்பாள், எல்லாமாகவும் எல்லா உறவாகவும் இருக்க முடியும் இந்த ஒரு உறவுல மட்டும்தான். அதனாலதான் இங்க பதிபத்தினி பாவம் எந்தெந்த மனத்தினுடைய தன்மைக்கு பொறுத்தவாறு அப்பப்போ அதனுடைய பாவனையை மாற்றி இறைவனோட அணுக முடியும் இந்த பதிபத்தினி பாவத்துல. அதே அப்பா பிள்ளை அப்படிங்கிறது அதுவும் எல்லா பாவமும் நம்ம எந்த பாவம் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதே பாவத்துல அப்பான்னு கூப்பிட்டா அவர் அப்பாவா அருள் புரிகிறார். அதே முதலாளி அப்படின்னா அதே முதலாளி போல அருள் புரிகிறார். அதே நண்பன் அப்படின்னா நண்பனாகவே சுந்தரருக்கு எப்படி நண்பரா போய் அத்தனை தடவை நீ இத சரியா பண்ணல, நீ எப்படி சிவனாகவே போனா என்னுடைய மனைவி எப்படி நீ சிவனாக போகலைன்னா நீ வேற யாரோ போல போனா அவ எப்படி பேசுவா, நீ சிவபெருமானாவே போ அப்படின்னு நண்பன் எப்படி உரிமையாக சொல்லுவாரோ அது போல உரிமையாக சொல்லி இறைவனை தூதுக்கு அனுப்பினார். அப்ப அந்த உரிமை எல்லா வகையான உரிமையும் கெஞ்சுதலும் கொஞ்சுதலும் எல்லாமே இந்த பதிபத்தினி பாவத்துல வருது. அதனால இது எல்லா விதமான பாவனையையும் நம்ம இந்த திருவாசகத்துல பார்க்கலாம். எனது பொய்மையை நீக்கியும் என்னை அடிமையாக கொண்டு, இந்த இடத்துல அடிமையாக கொண்டு அருள் செய்யும் பெருந்தன்மையனே வணக்கம். பார்க்கடலில் பெருகிய விடத்தை உண்டு விண்ணவர்க்கு அமுதத்தை கொடுத்த பேருதவியாளனே வணக்கம். எல்லாரும்
விஷம் ஒண்ணு வந்துட்டா, இப்ப நம்ம கிட்ட இருக்க கெட்டதெல்லாம் ஆஹ் ஆஹ் நம்மளால போக்க முடியாததெல்லாம் எப்படி போக்கிக்கிறதுன்னு தெரியல. அப்ப நீ அதை எடுத்துக்கோ, எடுத்துக்கிட்டு என்னையும் நீ சேர்த்துக்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அஹ் அந்த வினைகள்ங்கிறத விட நம்மளால எப்படி சொல்றது, அவரை நினைக்க முடியாத ஒரு தன்மை இருக்கு, ஒரு சோம்பல் தன்மை இருக்கு. இது எல்லாம் எங்க கொண்டு போய் நம்ம விடுவோம் அப்படின்னா, அதையும் நீயே எடுத்துக்கணும் அப்படின்னு தானே சொல்றோம். அப்ப அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ எனக்கு அருள் புரிய, அந்த விஷத்தையே அருந்தியவன் என்னுடைய இந்த அழுக்கையெல்லாம் எடுத்துட்டு அருள மாட்டாயா அப்படின்னு கேக்குறதுதான் இந்த வரியாக இருக்கு. எங்கும் நிறைந்த நின் திருவடிகளை நாயனைய எனக்கு ஈந்திட வேண்டுகிறேன் வணக்கம். எங்கேயும் இருக்கக்கூடிய திருவடிகளை எனக்கும் கொடுத்திட வேண்டி வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே அர்த்தம் கொண்ட வரிகளை அபிராமி பட்டரும் அம்பாளாக உருவகிச்சு சொல்றாரு. அந்த பாடலும் என்னன்னு பார்க்கலாம். 59வது பாடல். தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்று உந்தவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றில்லேன் ஒற்றை நீள் சிலையும் மஞ்சு அம்பும் எக்கு அலராகி நின்றாய் அறியாரெனினும் பஞ்சு அஞ்சு மெல்லடியார் பெற்ற பாலரையேன். தஞ்சம் பெரிதில்லை ஈது அல்லது என்று உன் தவ நெறிக்கே. உன்னை அடைகிறதுக்கு தவம் இருந்து, அந்த காலத்துல எல்லாம் தேவர்கள், முனிவர்கள், ஞானிகள் எல்லாரும் தவம் புரிஞ்சாங்க உன்னை அடைகிறதுக்கு. அப்படி அந்த தவ நெறி எனக்கு தெரியல, என்னால இருக்கவும் முடியல, தெரிஞ்சா கூட என்னால இருக்கவும் முடியல. நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். நெஞ்சம் உன்னையே நினைக்க வச்சு பயில்றதுக்கும் என்னால, பயில வைக்கிறதுக்கும் என்னால முடியல. ஒற்றை நீள் சிலையும் அஞ்சு அம்பும் இக்க அலராகி நின்றாய். கையில கரும்பை வில் போன்று வச்சிருக்க கூடியவளே. அங்க கரும்பு அப்படின்னு சொல்லப்படுவது இந்த ஐம்புலன்களையும் கரும்பாக ஆக்கி வச்சிருக்கா அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல வருது. அப்ப அம்பு இக்க அலராகி நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சு அடியார் பெற்ற பாலரையே. நீ பெற்றவன் தானேமா நானு. எனக்கு இந்த குறையெல்லாம் இருந்தாலும் அந்த குறையெல்லாம் பொறுத்தருளி நீ என்னை சேர்த்துக்க மாட்டாயா அப்படின்னு அபிராமி பட்டர் கேட்கக்கூடிய இதே அர்த்தமுள்ள பாடல் வரிகள். பாலாஜி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரெனும் அன்ப போற்றி பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வார்ந்த நஞ்சு ஐன்று வானோர்க்கு அமுதம் ஈவல்லல் போற்றி ஆர்ந்த நின்பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ பாலாஜி. கடைசி பாடல் வரி. போற்றி இப்புவனம் நீர் தீ காலோடு வானம் ஆனாய் போற்றி எவ்வுயிர்க்கும் தோற்றமாகி நீ தோற்றம் இல்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈறு ஆய் ஈரின்மை ஆனாய் போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்க்கையானே. இந்த நிலம் நீர் தீ காற்று வானம் எனும் ஐம்பூதத்திலும் கலந்து அவையானவனே வணக்கம். எல்லா உயிர்களும் பிறத்தற்கு காரணமாகி நீ பிறப்பில்லாது இருப்பவனே வணக்கம். எல்லா உயிர்களும் ஒடுங்கும் முடிவிடமாயும் நீ முடிவில்லாதவனும் ஆனவனே வணக்கம். ஐம்புலன் ஆசை உன்னை அடையாத மாயமுடையவனே உனக்கு வணக்கம். எல்லாத்தையும் தோற்றுவித்தவன் நீ, ஆனால் உனக்கு தோற்றம் என்பது இல்லை. நீ எப்போதும் இருப்பாக இருந்து கொண்டே இருக்கக்கூடியவன், ஆதி அந்தம் இல்லாதவன். இங்க இறைவனுடைய தன்மையை விளக்கும் போது டூ எக்ஸ்ட்ரீம், ரெண்டு துருவத்துல இருக்கக்கூடியத கனெக்ட் பண்றது மாதிரிதான் அந்த இறைவனுடைய தன்மையே இருக்கும். சோதியனே துன்னிருளே, அந்த ஒளி அவ்வளவு பெரும் ஜோதியாக இருக்கக்கூடியவனும் அவன்தான், துன்னிருளாக இருக்கக்கூடியவனும் அவன்தான். ஏன்னா ஜோதியில மட்டும்தான் நீ இருக்க அப்படின்னா, இருள்ல இல்லைன்னா அவன் இல்லாத ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஆயிடும் இல்லையா? அப்ப அந்த இருளையும் நீ தான் இருக்க, அதுவும் அதற்காக பண்ணப்பட்டதுதான். இந்த எல்லா எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடியது.
ரொம்ப போர் வீரனை போல அப்படி கடுமை கொண்ட தோளினை உடையவன். அந்த அல்லவைகளை எல்லாம் அகற்றுவதற்கு அவ்வளவு வலிமையானவனாக இருக்கக்கூடியவன். ஏன்னா நஞ்சை உண்டவன் அவன். ஆனா அப்படி இருக்கக்கூடியவன் தன்னுடைய அடியார்களுக்கு மிகவும் எளியவனாக, மிகவும் மிருதுவானவனாக, மிகவும் அன்பாக இருக்கக்கூடியவன். அப்ப 2 டிஃபரெண்ட் எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டிஸ் எங்கெல்லாம் அங்க சேருதோ அதெல்லாம் வித்யா வித்யா அப்படின்னு சொல்ல லலிதா சகஸ்ரநாமம். வித்யையும் நீ, வித்யைனா அறிவு சார்ந்த கலைகள் எல்லா வித்தியையும் கத்துக் கொடுக்கக்கூடிய அனைத்து வித்தியையும் நீதான், அவித்தியையும் நீதான். அதனால அவித்தியில நீ இல்ல அப்படின்னு இருக்குமோ? இல்ல, அவித்தியையும் நீதான். நமக்கு ஒண்ணு தெரியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தாதான் அதுக்கப்புறம் முன்னேறி போக முடியும். நம்ம அதுக்கு அடுத்த படிக்கு நம்ம செல்வோம். அந்த தெரியாதுன்னு வர்ற ஒரு நிலையும் ஏதோ ஒண்ணு கத்துக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நிலைதான். அப்படி வித்யா அவித்யா, வியக்தா அவ்யக்தா. வியக்தம்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறது மாதிரி பிரத்யக்ஷமாக விரிஞ்சிருக்கக்கூடிய தன்மையில, தெரியக்கூடிய தன்மையில இருப்பவனும் நீதான். அவ்யக்தம் அப்படின்னா தெரியாது, இன்விசிபிளாக புரிந்து கொள்ள முடியாத தன்மையில இருக்கக்கூடியவனும் நீதான். இப்படி எல்லாமும் ஆனவனே அப்படிங்கறதுல இங்க வந்து மாணிக்க வாசகருடைய சில வரிகள் பாக்குறோம். சாலாஜி சாலா நாகப்பனாச்சி இங்க சைன் அப் பண்ணிருக்காங்க. போற்றி புவனம் நீர்த்தி காலோடு வானம் ஆனாய், போற்றிய உயிர்க்கும் தோற்றம் ஆகினி தோற்றம் இல்லாய், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் ஈறு இன்மை ஆனாய், போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்க்க யானே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. இதோட இன்னைய பாடல் நிறைவுறுது. இந்த பாடலுடைய இந்த விளக்கம் வந்து நான் இதுல இருந்து படிக்கிறேன், இத கேட்டிருந்தாங்க. சோ நான் இதை இதுல இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு எடுத்தது வந்து saivam.org இருந்துதான் எடுத்திருக்கேன் இதனுடைய விளக்கம். ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு இதுல இருந்து பார்த்து எடுக்கிறது மாதிரி, அதாவது அன்னைக்கு படிக்கும்போது எது இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறது மாதிரி அதுல ரெஃபர் பண்றது வந்து saivam.org, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்ல இருந்த ஒரு PDF, அதுக்கப்புறம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அந்த வெப்சைட், அதுக்கப்புறம் இன்டர்நெட் தமிழ் ஆர்கைவ் அதுல இருக்கக்கூடிய அந்த புத்தகம். ஸோ இதுல அந்த பாடலுக்கு மனதுக்கு எது இது பொருத்தமாக இருக்குன்னு தோணுதோ அது அன்னைக்கு எடுத்து சொல்லப்படுது. இதை கேட்டிருந்தாங்க, அதுக்காக சொல்றேன். நன்றி. இன்னைக்கு பிரார்த்தனை பாடல் போலாம். முருகப்பனோட. Yeah, thank you. இன்னைக்கு I'll be singing a couple of lines from 31வது பதிகம் கண்டப்பத்து, and then followed by the பிரார்த்தனை song. திருச்சிற்றம்பலம். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தைத்தானை தெளிவித்து சிவமாக்கி என யாண்ட அந்தமிலானந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர்வீதி கிடப்பேனை இணை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலியை அனைத்துலகும் தோழும் தில்லை அம்பலத்தை கண்டேனே. உருத்தெரிய காலத்தே உள்புகுந்தென் உலம் மன்னி கருத்துருத்தி ஊன் பூக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவப்பதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட
கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே. கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே. சிவா திருச்சிற்றம்பலம். பிரார்த்தனை பாடல். குழைத்த 10. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாயனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ அது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. வையம் நீடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலைத்து ஓங்குக தெய்வ வெண்திருநீர் சிறக்கவே எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே வந்திடுக சொல்லாலே பாடி பரவுகிறோம் பால் போலே எங்கள் மனையில் கூடி வருவாய் குழைந்து வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பூதலம் மாதும் வாழ்க பொன்மழை பொழிந்து வாழ்க வேத ஆகமமும் வாழ்க வேந்தர் செங்கோலும் வாழ்க தீதில் 5 எழுத்து நீரும் சிவனடியாரும் வாழ்க வாதவூர் இறை புராணம் படித்தவர் கேட்டோர் வாழ்க. பிழைப்பொருத்தல். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நெல்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம். ஹலோ மீனா. அப்படியே ஒரு நிமிஷம் தியானத்துல இருந்து. ஓகே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தேங்க்யூ so much. நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். இல்ல மீனா, ஒரு ஒரு சொல்லுங்க. ஒரு ரிக்வெஸ்ட். அந்த அவங்க முருகப்பன் வந்து கடைசியில் இந்த வான்முகில் வளாது பெய்க படிச்சாங்கல்ல, ஆமா ஆமா, அதுக்கு தொடர்ந்து இன்னொரு 2 வேர்சஸ் படிச்சாங்களே, அதுக்கு உண்டான டெக்ஸ்ட ஷேர் பண்ண சொல்ல முடியுமா? நான் அனுப்புறேன். ஓகே, தேங்க்யூ. Thank தேங்க்யூ தேங்க்யூ மீனா. நன்றி. you. நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். Thank you, Meena. Bye. Thank you.